ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். ஹார்ட்பீட் சீசன் 3 ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன தமிழ் மெடிக்கல் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ் உடைய சீசன் 3ல 4 எபிசோட்ஸ் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீதமுள்ள எபிசோட்ஸ் வரும் வாரங்கள்ல ரிலீஸ் ஆயிடும். சீசன் 2ல நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து ஒரு வருஷம் கழிச்சு ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே மாறி இருக்கு. சிஇஓ இருந்த அர்ஜுனுக்கு பதிலா மானசா இருக்காங்க. இவங்க ராக்கி தவிர மோஸ்ட் ஆஃப் த இன்டர்ன்ஸை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, இல்ல அவங்களே வேலையை விட்டு போயிடுறாங்க. புதுசா இன்டர்ன்ஸை இவங்க ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அர்ஜுன் தன்னுடைய சிஇஓ போஸ்டிங் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரியர்ஸை கிளியர் பண்றதுக்கு மெடிக்கல் காலேஜ்க்கு போறாரு. அங்க மதுங்கிற பொண்ணு இவர் ஒன் சைடா லவ் பண்றாங்க. பட் அர்ஜுனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ரீனா விஜய் ரெண்டு பேருமே பெங்களூர் போயிடுறாங்க. அங்க ரீனா வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா கதிர் அப்படிங்கிற ஒரு மேல அவங்களுக்கு ஒரு கிரஷ் இருக்கு. பட் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண அவங்க ரெடியா இல்ல. ரதி சீசன் 2ல நடந்த நிகழ்வுகள்ல இருந்து மீள முடியாம ஒரு டிராமாலையும் டிப்ரெஷன்லயும் இருக்காங்க. அதுக்காக தெரப்பி செஷனும் எடுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு புது இன்டர்ன்ஸ் ஜாயின் பண்ணதுனால மெடிக்கல் எமர்ஜென்சியோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபேமிலி எமோஷன்ஸ், ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. சீசன் 3யோட பிகெஸ்ட் பிளஸ் என்னன்னா எமோஷனல் சீன்ஸும் அதுல ஆக்ட் பண்ண லீட் கேஸ்ட் ஸ்டுடியோ பெர்ஃபார்மன்ஸ் தான். அனுமோல், சருகேஷ், கார்த்திக் குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனுக்கான ஸ்ட்ரென்த். ஆனா சில ரொமான்டிக் பிளாட்ஸ் ரிப்பீட்டேட்டிவா ஃபீல் ஆகுது. சில எபிசோட்ஸ் உடைய ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரீவியஸ் சீசன் எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும். புதுசா பாக்குறவங்க சீசன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் கேரக்டர்ஸ் உடைய அந்த எமோஷனல் கனெக்ஷன் புரியும். ஓவரால் சீசன் 3க்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். சீசன் 1 and 2 உங்களுக்கு பிடிக்குமா? வரும் வாரங்களில் வர ஃபியூச்சர் எபிசோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.